लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजाय प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानगृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலிமே துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2124வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரம், 673வது பெரிய திருமொழி பாசுரம், திருவழுந்தூர் 40 பாசுரங்களிலே 33வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கண்ணலின் பொறி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 673வது பெரிய திருமொழி பாசுரம். குலத்தலைய மதவேழம் பொய்கை புக்கு கோள் முதலை பிடிக்க அதற்கு அணுங்கி நின்று நிலத்திகழும் அலசுடராய் சோதி என நெஞ்சிடர் தீரத் தருளிய என் நிமலன் காண்மின் மலை திகழ் சந்தம் அகல் கனகமணியும் கொண்டு வந்து உந்தி வயல்கள் தோறும் மடைகள் பாய அலைத்து வரும் பொன்னிவளம் பெருகும் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே ஆதி மூலமே. சக்கியமலை என்கிற மலையிலிருந்து மலை வழியாக ஓடி வருகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சந்தன மரங்களையும் அகற்கட்டைகளையும் பொன்னையும் ரத்தனங்களையும் திரட்டி கொண்டு வந்து கழனிகளிலெல்லாம் நீருக்கு பதிலாக பொன்னும் ரத்தினமும் சந்தனமும் மகிழுமாக கொண்டு வர நிற்கக்கூடிய காவிரி. பொன்னை கொண்டு வருவதனால் பொன்னி என்ற பெயர் அவளுக்கு. செழிப்பு பெற்ற சிறப்புடைய நல்ல ஜாதியில் பிறந்த யானைகளுக்கே உள்ள தலைமையிலே மதம் கொண்ட யானையாக இருக்கக்கூடிய கஜேந்திர ஆழ்வான். முற்பிறப்பிலே அவன் ஒரு பாண்டிய மன்னன், இந்திரத்யும்னன் என்ற பெயர். தன்னுடைய ஆசிரியரான அகஸ்தியர் வருகிற போது அவருக்கு அவமானம் செய்வது போல அவரை கண்டுக்காம பூஜை பண்ணிட்டு இருந்தான். தவறு செய்கிற தன்னுடைய மாணவனை கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் தண்டிக்க வேண்டிய பொறுப்பும் ஆசானுக்கு உண்டு. ஆனால் அவர் தண்டனையாக கொடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த மன்னனானவன் சிறந்த விஷ்ணு பக்தன், நாள்தோறும் விஷ்ணுவையே தியானித்துக் கொண்டிருப்பவன். இருந்த போதிலும் அகங்காரத்தின் காரணமாக தன்னுடைய ஆச்சாரியன் தான் செய்கிற பூஜையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவன் தவறாக நடக்க அவனை திருத்த வேண்டிய அகஸ்திய முனிவர் அவனை பார்த்து மதம் கொண்டு மனிதனாக இருப்பதை காட்டிலும் மதம் கொண்ட யானையாய் நீ போ என்று சபித்து விட்டார். இந்த சாபத்தை கேட்ட உடனே அஞ்சி நடுக்குனா, இது சாபமா வரமான்னு கேட்டா ஒரு விதத்துல வரமாக போகுது. கருணையோடு அகஸ்தியர் சொல்கிறார், பெருமாளுடைய கை உன் மீது படும், அப்போது நீ முக்தி பெறுவாய். பெருமாளுடைய கை படுறதுன்றது அவ்வளவு லேசா. அப்போ ஆச்சாரியன் சொல்லிட்டான், உனக்கு பெருமாள் தரிசனம் இருக்கு, மோட்சம் இருக்குன்னு. அந்த வகையிலே யானையானவன் சந்தோஷமாகிவிட்டான். இவன் பிறக்கும் போதே மிகப்பெரிய யானை குடும்பத்திலே அதற்கெல்லாம் தலைவனாக பிறக்கிறான். மிகப்பெரிய பலம் கொண்ட யானையாக திகழ்கிறான். இவனுக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும். அதற்கும் ஒரு வழி கிடைத்தது. கூஹூ என்கிற ஒரு கந்தர்வன். அந்த கந்தர்வன் தன்னுடைய மனைவிமாரோடு ஜலக்கிரீடை செய்து கொண்டிருக்கிறான் ஒரு ஆற்றிலே. அப்படி அவன் ஜலக்கிரீடை செய்து கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு தவமுனிவர் வருகிறார். முனிஸ்ரேஷ்டர் அவருடைய நித்திய அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருக்கிற போது இந்த கூஹூ என்ன செய்கிறான்,
காலில் கீழ் வழியா போய் அவரை போய் தொந்தரவு பண்றான், காலை கவுறான், தன்னுடைய மனைவிமார்களை சந்தோஷப்படுத்தவும் தான் பலவான் என்று காண்பிக்கவும். பார்த்தார் அந்த ரிஷி, ஒன்றும் சொல்லலை, ஏண்டா கஷ்டப்பட்டு கந்தரவனா இருந்து காலை பிடிக்கிற, பேசாம தண்ணியிலேயே முதலையா போன்னு சமைச்சிட்டார். சாபத்தை கேட்ட உடனே அதிர்ந்து போகிறான் அந்த கந்தரவன், கூகு என்கிற கந்தரவன். அப்போ சொல்கிறான், ஒரு பாகவதனுடைய காலை நீ பிடிப்பாய், அப்போது உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டான். யானை கூட்டத்தோடு தண்ணீரை தேடி வருகிறான் கஜேந்திரன். எங்கேயுமே இல்லை. அங்கே பார்த்தா ஒரு தண்ணி கொஞ்சமா இருக்கிற இடத்துல தாமரைப்பூ இருக்கு. தாமரைப்பூவை எடுக்கிறான், பெருமாளுக்கு போடலாமேன்னு நினைக்கிறான். ஏனென்றால் அவன் நித்தியப்படி தாமரைப்பூவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடியவன் ஞானியாக இருந்த போதிலும். இப்போ இந்த குளத்துல போய் காலை வைக்கிறான். காலை வச்ச உடனே முதல்ல பிடிச்சிருது. முதல்ல பிடிச்ச உடனே இவனாலையும் தப்பிக்க முடியல, முதலையும் விட மாட்டேடுது. கையில் இருக்கிற பூவை பெருமாளுக்கு சேர்க்க முடியாம போயிடுமோன்னு பயப்பட்டுக்கிட்டே ஆதி மூலமேன்னு கத்துறான். அகில உலகத்துல இருக்கக்கூடிய 30 கோடி தேவர்களும் நான் அல்ல என்று விலகி கொள்ள அவசரமாக கருடாரூடனாக வந்து அவனுடைய தாமரை பூவை பற்றுகிற நேரத்திலேயே முதலினுடைய தலையை அறுத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்த கஜேந்திர மோட்சத்தை சொல்லக்கூடிய இடம் இது. இதுல தடாகத்துல இருக்கிற போது வலிமையான முதலை காலை பிடித்தாலும் கூட அவன் முதலைக்கு அஞ்சலைவன். அதற்கு அணுங்கி நின்றுனா அது முதலைக்கு அஞ்சு நிக்கல. நிலத்திகழும் மலர் சுடையை சோதி என்று நிலா விளங்குகின்ற பரவுதலையுடைய சந்திரனை ஒத்த குளிர்ந்த ஒளியை தரக்கூடியவனே ஆதி மூலமே என்று கோலமிடுகிறான். நெஞ்சு இடர் தீர்த்து என்று இங்க சொல்வதற்கு காரணம் ஒரு கவிநயம். உடல் வலியை பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஏனென்றால் முதலை அவனுடைய காலை பிடித்திருக்கிறது. முதலை சாப்பிட்டுருந்தா இப்போ எப்போ சாப்பிட்டுருக்கணும், இவனை தண்ணிக்குள்ள இழுத்தாங்க. முதலையால இவனை தண்ணிக்குள்ள இழுக்க முடியல, இவனால முதலையை கரைக்கு கொண்டு வர முடியல. அந்த உடல் துயரை பற்றி அவன் கவலைப்படலை. நெஞ்சத்து துயர் என்னன்னா, தான் கையில் பறித்திருக்கிற தாமரை பூவை எங்கே பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியாத குற்றவானாக விடுவனோ என்ற பயத்திலே அதுக்கு பயந்தான். நெஞ்சத்து இடர் தீர்த்தான் என்று சொல்கிறான். நிமலன் என்றான் குற்றமற்ற கடவுளானவன். பொன்னி நதியினால் கொண்டு வரப்படுகிற சந்தனம் அகில் முதலியவர்களையும் பொன்னையும் முட்டி வாரி இறைத்து வளம் கொழிக்கக்கூடிய திருவனந்தூரிலே உகந்து நிற்கிறான் பெருமாள் என்று சொல்கிறான். இங்கே இன்னொரு பாடபேதம் இருப்பதாக பள்ளத்தூர் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். குலத்தலைய என்று சொல்வதற்கு பதிலாக கொலைத்தலைய என்பதும் சொல்வார்களாம். இங்கே குலத்தலைய என்று பொருத்தமாக இருந்தால், ஏனென்றால் யானையின் குலத்தலைவனாக இருந்து கஜேந்திர ஆழ்வான். இந்திரன் என்றால் பட்டம், கஜர்களுக்கு இந்திரன் கஜேந்திரன். எனவே குலத்தலைவன் என்றால் யானைகளுடைய குலத்தலைவன் என்று பொருள் கொள்ளலாம். ஆனால் ஒரு பாசுரமே இருக்கிறதா, அந்த பாசுரத்தை குறிப்பிடுகிறார் பள்ளத்தூர் பழனியப்பன். யானையினுடைய எல்லா உறுப்புகளுமே கொல்லும் தன்மை வாய்ந்தது என்று சொல்கிறார். அதற்கு ஒரு பாசுரம் இருக்கிறது. அந்த பாசுரத்தை நாம் இப்ப தெரிந்து கொள்ளலாம். கோடு கைம் முதலா 9 உறுப்பினும் கோரல் வல்ல நீடுயர் மா. மா என்றால் யானை. அதற்கு தந்தம் 2, துதிக்கை 1, கால்கள் 4. 4 காலு, துதிக்கை 1, தந்தம் 2, மத்தகம் 1, வால் 1 என்று 9 உறுப்புகளும் பலம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய யானை என்ற ஒரு பாடபேதமும் இருக்கிறது. குலத்தலைய என்பதுதான் சரியான பாடம் இந்த பாசுரத்திற்கு என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்தவனே, மலம் கொழிக்கக்கூடிய பொன்னி ஆற்றின் கரையிலே இருக்கக்கூடியவனே, வேல் திசை நின்ற அம்மானே என்று போன பாசுரத்திலே சொன்னார் அவர். இப்போது அவனாக வந்து நின்று கொண்டு நமக்கு காட்சி தருகிறான் என்பதை இந்த பாசுரங்களிலே சொல்லி வருகிறார். மீண்டும் ஒரு முறை பாசுரம். குலத்தலைய மதவேழம் பொய்கை புக்கு கோள் முதலை பிடிக்க அதற்கு அணுங்கி நின்று நிலத்திகழும் மலர் சுடையை சோதி என்ன நெஞ்ச இடர் தீர்த்தருளி என் நிமலன் காண்மின் மலை திகழ் சந்து அகில் கனகம் மணியும் கொண்டு வந்து உந்தி வயல்கள் தோறும் மடைகள் பாய அலைந்து வரும் பொன்னி வளம் பெருகும் செல்வத்து அணியழுந்தோர் நின்று உகந்த அமரர் போவே. மலைத்தலைய கடல் காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும் என்பதனால் காவிரிக்கு பொன்னி என்பது காரண பெயர். பொன்னி எல்லாவற்றையும் கொண்டு வந்து பொன்னாக ஆக்குவதனால் பொன்னி. காவிரியே இங்கே பொன்னி என்று அழைக்கப்படுகிறாள். நாளை அடுத்த பாசுரம். காயனவாச்சா மனசேந்திரிவா உத்யாப்தனாவா பிரகதேதி சுபாவாது கரோமி எத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாளுவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.